சென்னையில இருந்து மைசூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ற எஸ்சிடிசி பஸ். சென்னையில இருந்து கிளம்பி கர்நாடகாக்குள்ள போற லாங்கஸ்ட் எஸ்சிடிசி ரூட் இதுதான். பஸ் வெளியே பாக்குறதுக்கு செம்ம நீட்டா கிளீனா பளிச்சுன்னு இருந்துச்சு. எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம நல்லா ஒயிட்டா இருந்துச்சு. உள்ளேயுமே நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ் தான். நம்ம இன்னைக்கு சீட்டர் ஜர்னி தான் பண்ண போறோம். சீட்டர் கம்யூனிட்டிஸ்லாம் வழக்கம் போல தான். என்ன ஃப்ரண்ட் ரோங்க, அதனால ஃபுட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டா வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல டிரைவருக்கும் நமக்கு இருக்க அந்த செப்பரேஷன் கண்ணாடிலாம் இருக்கும். வாட்டர் பாட்டில் ஹோல்டர்லாம் ஃப்ரண்ட்ல அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சண்டே நைட்டுங்க, அதனால இந்த டேரக்டா வந்து டிக்கெட் எடுக்கிற கதையெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். ஒரு டபுள் சீட்டர் தான் போட்டிருந்தேன், ஏன்னா சிங்கிள் சீட்டர் எதுவுமே இல்ல. இந்த பஸ் டெய்லி நைட் 9 மணிக்கு ஷார்ப்பா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புது. பஸ் கிளம்பினே நான் தூங்கிட்டேன். அப்புறம் 10:45 பாத்தீங்கன்னா வழக்கமா நிப்பாட்டுற அந்த ஜேபி ஹோட்டல்ல ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டிருந்தாங்க. இந்த பஸ்ல சீட்டர் டிக்கெட்டோட ஃபேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 788 ரூபா, 788 rupees சென்னையில இருந்து மைசூர் வரைக்கும். மிட்நைட் 12 மணிக்கு வேலூர் வந்துச்சு. இந்த பஸ் எடுத்துக்கிற ரூட் வேலூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், பெங்களூர், மத்தூர், மாண்டியா வழியா மைசூர் போகும். ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கு ஒரு 6.5 மணி நேரம் கழிச்சு ஒசூர்ல இறங்கி நம்ம ஜர்னியை முடிச்சுக்கிட்டோம். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.